ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1984 அட்டாக் ஆன பிளேஸ் ஜாகமே. ஓகே, இந்த இடத்துல தான் வந்து அட்டாக் ஆச்சான். அதுதான் இந்த பிளேஸ் தான் இப்போது. ஓ அச்சா, ஓ சேம் பிளேஸ் ஏன்னா இது ஏ சேம் பிளேஸா? ஓகே. அக்கா எப்படி உட்காந்துட்டு இருக்கா பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு டீ கடையில் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்போது நைட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்க கோயில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்து பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. அந்த 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறேங்க. அந்த ஃபோட்டோஸ் நான் அதுவும் ஷேர் பண்ணுறேன். அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்துச்சு ரோடு ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பியூர் அந்த லைட் போட்டு அதை வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. மறுபடியும் இந்த ஸ்ட்ரீட் குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்ட்ரீட் குள்ளே தான் நம்ம ரொம்ப தூரம் போய் அதுக்கப்புறமேட்டு தங்க கோயிலை டச் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டெம்பிளோட சரௌண்டிங்ஸில் தான் இப்போது ரீச் ஆகிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கோல்டன் டெம்பிளோட ஒரு சைடு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இந்த பக்கம் நேராக போவோம். நேராக போயிட்டு இதெல்லாம் வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த ஆர்ச்சை பார்த்தோமே ஞாபகம் வருது. இங்கே ஒரு இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்தோம் 2017 இருந்தப்போ. சூப்பரான ஒரு மெமரிஸ். இதுதான் வந்து நைட் டைம் வியூவுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஜொலிக்குது. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அது ஃபுல்லாக தங்கம். அது பார்த்திங்கன்னா சுற்றிலும் லைட் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸுக்கும் ஒரு லைட் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. எல்லா சைடுமே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா. இந்த பக்கம் ஒன்று, அங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அண்ட் இந்த பக்கம் ஒன்று. இந்த நாங்கள் வந்தோம் இல்லைங்களா? ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸ். அங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து இந்த பக்கம் வந்தோம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இவர் எங்களை அப்போனா ஹர்மபின் சிங்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த பக்கம் வேறு ஒரு இதை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த லொக்கேஷன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா 1984 வந்து இந்திரா காந்தி வந்து அட்டாக் பண்ணாங்களாம் இந்த இடத்துல. ஸோ அவர் வந்து ஃபோட்டோ வச்சுருக்காரு. இந்த பாருங்கள் ஃபோட்டோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1984 அட்டாக் ஆன பிளேஸ் ஜாகமே. ஓகே, இந்த இடத்துல தான் வந்து அட்டாக் ஆச்சான். அதுதான் இந்த பிளேஸ் தான் இப்போது. ஓ அச்சா, ஓ சேம் பிளேஸ் ஏன்னா இது ஏ சேம் பிளேஸா? ஓகே ஓகே. ஸோ இந்த பிளேஸ் தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். They kill us like this. ஓ ஓகே. They kill us 6 Indira Gandhi. He is a leader. He only did. Then they इन्होंने अपना हक लेने के लिए हथियार उठाए थे. अच्छा अच्छा. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹிந்தியில் சொன்னார். எனக்கு பாதி தான் புரிஞ்சு. ஸோ நான் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு நான் காட்டிக்கவும் கூடாது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த இடத்துல தான் அட்டாக் பண்ணாங்க. அதை அட்டாக் பண்ணவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் காமிச்சார். பரவாயில்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி ரொம்ப சொன்னல 4 பேரை இங்கே மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள இன்ட்ரோ கொடுத்துடலாம். அப்புறம் நீங்களே சொல்லிட்டுங்க. ஹாய், என் பேர் தினேஷ். நானும் ஒரு யூடியூப் சேனல். இவர் வந்து சென்னை அண்ட் உங்கள் யூடியூப் சேனல் சொல்லுங்கள். நானும் சென்னையில் இருக்கேன். அண்ட் என்னோடய யூடியூப் சேனல் நேம் வந்து தினேஷ் லைஃப் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல். இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் ரைடே முடிச்சுட்டு வந்திருப்பார். அண்ட் அப்புறம் உங்கள் பேர்? ஹாய், என் பேர் சதீஷ். யூடியூப் சேனலில் வச்சு அவரோட சில பேர் தான். ஸோ அவரோட சேர்ந்து நானும் லடாக். சூப்பர். அப்புறம் உங்கள் பேர்? என்னோடய பேர் வினோத், சென்னை தான். என்னோடய சேனல் நேம் வந்து NH ட்ரீம் ரைடர். ஓகே, NH ட்ரீம் ரைடர் இவருடைய சேனல் நேமு. அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் பேர்? ப்ரோ, என் பிரகாஷ் குணா. ஃபேஸ்புக்கில் பிரகாஷ் குணா நிறையா கொஞ்சம் ரீச் இருக்குது. நான் இன்ஸ்டா பக்கம் போல். ஃபேஸ்புக் செலிபிரிட்டி அப்போ? ஆமாம், என் போஸ்ட் எல்லாமே வந்து FBயில் தான் இருக்கும். ஓகே ஓகே. இன்ஸ்டா பக்கம் யூடியூப் பக்கம் நான் போகிறேன். தினேஷ் கூட. ஓகே ஓகே. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து லடாக் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் லடாக் சர்க்யூட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் சென்னைக்கு போக போகிறாங்க. நல்லா பண்ணுங்கள் ப்ரோ.
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நான் இங்கே காட்டியாகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் அப்படியே எந்திரிச்சு போகிறவங்க தான். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ், இந்த கோல்டன் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்குமா. இங்கே வந்து வரவங்க சாப்பிட்டு இங்கே வந்து அமைதியாக படுத்துருவாங்களாம். அங்கே சைடில் பார்த்தேன் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் சமணங்களை போட்டு உட்காந்துட்டு அப்படியே அமைதியாக அந்த கோல்டன் டெம்பிள், அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா டெம்பிள், அந்த டெம்பிளை பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு சாப்பிட்டு டயர்டானவங்களாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துடுறாங்க. படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி போவாங்க போல இருக்கு. சரியான ஒரு இது. இங்கே வந்தோம் அப்படின்னா எப்பயுமே சாப்பாடு கிடைக்குங்க. சாப்பாடு கிடைக்காம இருக்கிற நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே இருந்த அந்த சீக்கியர்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க சொன்ன ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹிஸ்ட்ரிங்க. இத்தனைக்கும் அவங்க சொன்னது அவ்வளோ சொல்லிவிட்டு இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன விஷயந்தான், இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். அவங்க வந்து நைஃப் வச்சுட்டு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன் எதுக்கு நைஃப் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து நைஃப் இல்லை, சிரி சாஹிப் அது பேர். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளையும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி. இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல போகிறாங்க, ஒரு கேர்ளுக்கு ஒரு பொண்ணுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, நான் வேறு ஆளும் நட அப்படின்ற வரும்போது அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த கத்தி குருஜி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வச்சுக்க சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க கையில் ஒரு காப்பு மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அந்த கடா எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா குருஜி வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் நீ தப்பு பண்ண போகிற, ஏதாவது ஒன்று ஏதாவது மீட் சாப்பிட்றது கூட ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அது வந்து குருஜியோட ஹேண்டு, அது வந்து கடா கிடையாது, ஹேண்டு. இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் தான் அந்த குருஜியோட ஹேண்டு. அது வந்து உங்களை தடுத்து நிறுத்தும். நீ எந்த ஒரு தப்பு பண்ணாலும் சரி அதெல்லாம் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா முடி ஹெட் டு டோ எந்த இடத்துலையுமே முடி கட் பண்ணவே மாட்டாங்களாம். கட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் மேலே டர்பன் கட்டியிருக்காங்க. ஃபேஸ் இது இந்த தாடி எதுவுமே கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இவங்க வந்து அண்டர்வேர் போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த முட்டி வரைக்கும் ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்களாம். அந்த இது இருந்துச்சு அப்படின்னா ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் பல பெனிஃபிட்ஸ் அது நிறையா சொன்னாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 5 ஐம்புலங்களையும் அடக்கி இருப்பாங்க. அது என்ன சொல்கிறது, ஆசை, வெறுப்பு, காமம், நட்பு, துரோகம், வேஷம், தேகம் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும் இல்லையா. நம்மளது 5 புலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் கட்டுப்படுத்தி இருந்தால் மட்டும்தான் சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மதத்துக்குள்ளே வரதுக்கு வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே இருக்கிற குருஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11வது குருஜி. ஸோ அந்த குருஜி வந்து என்ன சொல்கிறது, ஆப்கானிஸ்தான்லேருந்து அந்த 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 காலத்தில் ஆப்கானிஸ்தான்லேருந்து நிறைய பேர் வருவாங்களாம். இங்கே வந்துட்டு கெட்ட விஷயம்லாம் நடந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள தடுக்கிறதுக்காக 150 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே வந்து இவங்களை வந்து இந்த கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்காக அவங்க கூட சண்டை போட்டதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறையா விஷயம் சொன்னாங்க இந்த கோல்டன் டெம்பிளை பாதுகாக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மண் தூக்கி போடுவாங்களாம், கல் தூக்கி போடுவாங்களாம், அந்த மாதிரி கெட்டதெல்லாம் நிறையா நடக்கும். அதாவது சின்ன சின்னதாக சொன்னார், இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த ஆப்கானிஸ்தான் அந்த காலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து தடுக்கிறதுக்காக குருஜி வந்து இங்கே வந்து அவங்க கூட சண்டை போட்டது அது இது நிறையா இருக்குது. அப்புறம் எனக்கு இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அங்கே பார்க்குறீங்க இல்லையா அந்த ஒரு டெம்பிள் மாதிரி ஒன்று, என்ட்ரன்ஸ் மாதிரி, அதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி ஒன்று இருக்கான். அதில் ஒரு குருஜி இருக்காங்களாம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் பேர்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 3 லட்சம் பேர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்களாமா. அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி நிறைய சொன்னாங்க. அவங்க இன்னொன்று சொன்னாங்க, இந்த ஒரு சீக்கியர்களுடைய இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி.
இப்போ நான் சொன்னது ஒரு சின்ன சாம்பிள் தான் சொல்லி சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கிட்ட அவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்துக்கலாமா வீடியோ எடுத்துக்கலாமா கேட்டால் இல்லை அது எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் ஃபோட்டோ எடுத்தோம், அதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு எங்களுக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன விஷயம், இங்கே உள்ளார அந்த டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளார என்ன இருக்குது, ஏதாவது சிலையும் கிடையாது ஃபோட்டோவும் கிடையாதுன்னு கேட்டதுக்கு அது வந்து குர்பானி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குர்பானி என்ன அப்படின்னா இந்த யூனிவர்ஸோட ரியாலிட்டியை வந்து அதில் இருக்கும், அதுதான் வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ டாக்டர்கிட்டே போயிட்டு அவங்களுக்கே சில விஷயம் வந்து சரியில்லை அப்படின்றவங்க கூட இங்கே வந்து சரியாக இருக்காங்க அப்படி சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அதுதான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இன்னொன்று நான் ஷேர் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100%லாம் கிடையாது. அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு வந்து எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அதை தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்னது வந்து கம்மி தான், இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, இது ஹிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா வரும், அவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் பட்டுச்சு, அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். இவங்க பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இங்கே இந்த கோயிலிருந்து பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம, இப்போ அம்பலம் கூட அதான் சொல்லிட்டு தான், எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம சாப்பிட்ட தட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், கிண்ணம் எடுக்கிறதா இருக்கட்டும், தரையை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயமும் கூட. சரிங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம். ஸோ என்னோடய vlog முடிச்சிக்கலாம். முடிக்கும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் டெம்பிள் 24/7 ஃபங்க்ஷன் அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக தெரியல, பட் ஆனால் ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க கொரோனா லாக்டவுன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க இது. நல்லா இருந்துச்சு எங்களுக்கு அந்த ஸ்டோரி கேட்கும்போது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.